ஸோ இப்போ இருக்கிற ரீசெண்ட் இயர்ஸில் யூஐ டிசைனர் ஃப்ரெஷருக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலமையில தான் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோடிங் தேவை கிடையாது, கஷ்டமாக இருக்காது, ஜாலியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஐ டிசைன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் சுத்தமாக வந்து ஓப்பனிங்ஸே இல்லாமல் இருக்குது. ஸோ ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் லிங்க்டின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 5 years ஒரு 2 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தான் ஜாப் போஸ்டிங் வந்து போடுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி நம்ம வந்து ஒரு ஓவர் கம் பண்ணி ஒரு யூஎக்ஸ் டிசைனர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயான ரோட் மேப் அதுதான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மூலமாக நீங்கள் வந்து யூஎக்ஸ் டிசைனர் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் அந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யூஎக்ஸ் கிராஃபிக் டிசைன் கண்டென்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு மேலே நோ கோட் டெவலப்மெண்ட்டும் ஆட் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நிறையா வீடியோஸ் அதை பற்றியும் வரும். ஸோ அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கில் இருந்தாலும் கூடவே அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஹச்ஆராக ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, யூஎக்ஸ் டிசைனர் வந்து ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறப்போ ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியாவது கொடுக்கலாம். ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனாலும் கூட ஃப்ரெஷரோட மைண்ட் எப்படி இருக்குது, எப்படி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து என்னோடய கருத்தை வந்து பகிர்ந்துக்கிறேன். இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா ஒரு 10,000 டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா 8,000 யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ யாரை பார்த்தாலும் யூஎக்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கோடிங் நாலேஜ் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெவலப்மெண்ட்டில் உள்ளவங்களே நிறையா பேர் வந்து கேரியர் ஸ்விட்ச் பண்ணி டிசைனர் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா பேர் வந்து நிறையா வீடியோவில் கமெண்ட்ஸில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இஷ்டம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லி திங்க் பண்ணி நிறைய பேர்கிட்ட வந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிசைன் படிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கம்பெனி வந்து யாரை எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறவங்க, யூஸரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்காக டிசைன் பண்ணுறவங்க, அவங்க பிஸ்னஸ் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும் டிசைனர்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வந்து ஒரு கம்பெனி வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கோடிங் நாலேஜ் தேவை கிடையாது, ஒரு ஏஸ்தட்டிக்காக டிசைன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு டிசைன் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஏஸ்தட்டிக்காக வச்சுருந்தா மட்டும் நமக்கு பத்தாது. ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறோம், ஸோ இது எல்லாமே மேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க கம்பெனிஸ் நார்மலாகவே. ஸோ கம்பெனி என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் சென்ட்ரிக் அப்ரோச். ஸோ இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ ஒன்றுமே கிடையாது, யூஸரை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது. ஸோ அவங்ககிட்ட வந்து ரிசர்ச் பண்ணி யூசர் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி அதில் வந்து பெயின் பாயிண்ட்ஸ் எடுத்து ஸோ அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளமோ 2 ப்ராப்ளமோ அந்த யூஸரோட எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ஒரு டிசைன் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து யூசர் சென்ட்ரிக் அப்ரோச்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்ப்பாங்க. நீங்கள் வந்து வெறும் ஏஸ்தட்டிக்காக க்ளீனாக மட்டும் பண்ணால் பத்தாது, அந்த டிசைன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபங்க்ஷனல் கொலாபரேஷன்ஸ். டிசைனராக இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து டிசைன் டீம் கூட மட்டும் கொலாபரேட் பண்ண மாட்டீங்க, அதை டெவலப்பர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற டிசைனை வந்து அவங்களுக்கு வந்து ஃபீஸிபிலிட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக வந்து ஃப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணிடுவீங்க. பட் அதை டெவலப்பர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து உங்களுக்கு வந்து அதோட பேசிக் ஐடியா ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு அதில் நான் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டிசைனர் வந்து டெவலப்மெண்ட் வந்து அடிஷ்னலாக ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா டீ மாஸ்டர் வந்து நூடுல்ஸ் போடுறதும் சிக்கன் ரைஸ் போடுறதுக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ 100ல் பார்த்தீங்கன்னா 99 பேர் வந்து டிசைனராக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வெறும் டிசைன் மட்டும் வச்சு ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆளாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML CSS பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு தெரியுது, அது கூட சேர்த்து ஏதோ ஒரு பூட்ஸ்ட்ராப்போ ஏதோ ஒரு லைப்ரரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஸோ அவங்கள விட டெஃபினட்டாக உங்களுக்கு தான் வந்து ப்ரெஃபரன்ஸ் அதிகம். ஸோ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களால் டிசைன் பண்ண முடியும், அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு அலர்ட் இருக்குது, ஏதோ ஒரு அலர்ட் கன்ஃபர்மேஷன் அலர்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஒரு அலர்ட்க்கு நீங்கள் வந்து ஒரு என்டையர் பேஜ்
டிசைன் பண்ணுற அளவுக்கு ஒரு டைம் எடுத்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அலர்ட்டுக்காக அது வந்து ஒரு பிஸ்னஸோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் உங்களால் வந்து டெவலப்பருக்கு வந்து ஈஸியான இம்ப்ளிமெண்டேஷனை டெவலப்மெண்ட் வந்து பண்ண முடிகிற அளவுக்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்றதும் மேட்டர். ஸோ ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிடலாம். பட் அது வந்து பிஸ்னஸ் கோல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து கொஞ்சமாவது நாலேஜ் வந்து தேவைப்படும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் நாலேஜ் சுத்தமாக தேவை கிடையாது. வெறும் டிசைனராக மட்டும் இருப்பாங்க அப்படின்னா இருக்க மாட்டாங்க. அது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வேணால் அது வந்து பாசிபிளாக இருக்கும். இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து கம்பெனிஸ் வந்து மெயினாக எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ ரீகாமர்ஸ் வெப்சைட் இருக்குது, ரொம்ப படுத்த ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சேல்ஸ் கூட வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூசர் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ எதனால் வந்து இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். ஆர் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இல்லாமல் இருந்தால் கூட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஒரு யூசர் ரிசர்ச்சோ ஏதோ ஒரு மார்க்கெட் அனாலிசிஸோ கண்டக்ட் பண்ணுறது மூலமாக பெயின் பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு பெயின் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ரிசர்ச் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட்டை வந்து போடுவீங்க. ரிசர்ச் பண்ண டேட்டாஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு வயர் ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. வயர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி ப்ரோட்டோடைப்பாக ரிலீஸ் பண்ணுறப்போ ஸோ அதை ஒரு யூசர்கிட்ட வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். இது வந்து ஓடுமா ஓடாதா, ஸோ இது என்னெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வரலாம், ஓட வைக்கலாம். ஸோ அப்படின்றத வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து டிசைனர்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தால் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட டிசைட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணால் ஓடும், ஸோ அதுக்கு எப்படி வந்து கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஸோ கண்டென்ட் ரைட்டிங் என்ன மாதிரி வச்சா எஸ்இஓ வந்து ஆப்டிமைஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஒரு டிசைனராக நீங்கள் வந்து யோசிக்கிறப்போ அது வந்து ஒரு மல்டிபிள் பர்சன்ஸை வச்சு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரே ஆளை வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு தான் வந்து ஒரு ஹை ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்க, கண்டென்ட் ரைட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ஆப்டிமைஸ் கண்டென்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு ஒர்க்கையும் நீங்கள் வந்து எடுத்து பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்இஓவில் வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் அதிக ப்ரெஃபரன்ஸ். ஸோ எப்படி சொல்கிறது, அவங்க பண்ணுற வேலையை நீங்களே சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா யாரும் வேணான்னு சொல்லுவா. ஸோ அவ்வளோதான். அடிஷ்னலாக என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. ஸோ டிசைன் மட்டும் படிக்கணும், நான் டிசைன் மட்டும்தான் பண்ணுவேன், டெவலப்மெண்ட்லாம் எனக்கு தேவையே கிடையாது, டெவலப்பர்லாம் எனக்கு ஆக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்துடாதீங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். அதுதான் மேட்ரு. ஸோ புது டெக்னாலஜிஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும், புது மெத்தடாலஜிஸ் வந்து வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கற்றுக்கணும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு டூல் கற்றுக்குவீங்க ஃபஸ்ட்டு, ஃபிக்மாவோ ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு. ஸோ நான் வந்து யூஐ டிசைனர்னு வந்து சொல்லிட முடியாது. ஸோ அதில் வந்து அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சர்வை பண்ண முடியும். ஸோ நிறையா கோர்சஸ் இருக்குது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மெயினானது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் பிராண்டிங் வந்து க்ரியேட் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக டிசைனராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங்னு எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது. ஸோ அதனாலேயே நிறையா பேருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ அது மூலம் உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா அதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பண்ணிருக்கேன். பட் இது எந்த மாதிரின்னு தெரில. பட் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் டிசைனராக இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். உங்களோட நீச்சை வந்து எடுத்து நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, யூஐ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை ஒரு வீடியோவாகவோ ஒரு போஸ்ட்டாகவோ எதுலேயும் ஒன்று சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு டிசைனர் வந்து தேடிட்டு இருக்காரு வேலைக்கு அப்படின்னா உங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு இதை வந்து நீங்கள் இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாம் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறீங்கன்னா டிசைனராக இருக்கிறப்போ நீங்கள் வந்து பிஹான்ஸில் வந்து ஏதோ ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்சனல் பிராண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதில் வந்து உங்களோட டிசைன் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து நாலேஜாக அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது மேபி அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுக்கலாம், உங்களுக்கு நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு வந்து கொட்டி கிடக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
லிங்க்டின்ல வந்து வேல்யூபிளான போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய போஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும், ப்ரொஃபைல் இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அது நிறைய ஹெச்ஆர்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஹெச்ஆரை ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் கைஸ் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ இவ்வளோ நேரம் பேசினது தான் 2024 இப்போ நம்ம இருக்கும். ஸோ ஜாப் மார்க்கெட் வந்து யூஐயூஎக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வேலை கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். ஸோ வெறும் டிசைன் ஸ்கில் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு லக்கில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாருக்குமே அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடிஷ்னலாக உங்களால் முடிஞ்ச HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு லைப்ரரி, பூட்ஸ்ட்ராப் ஒரு டைல்விண்ட், ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சால் இன்னொரு பெனிஃபிட், ரியாக்டோ ஒரு ஆங்குலரோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரிலாம் அடிஷ்னலாக ஏதாவது லேர்ன் பண்ணிங்க, ட்ரை பண்ணுங்கள். டைம் இருக்குது அப்படின்னா. சொல்கிறது ஈஸி, டிசைனர் வந்து டிசைன் மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் அது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். இந்தியாவில் வந்து அது வந்து கிடையாது. ஸோ எல்லா கம்பெனிஸுமே பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஏதாவது ஒரு எம்ப்ளாயை வச்சு பண்ணுற வேலையை நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு தான் பெனிஃபிட் அது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆளை தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து டிசைனராக இருக்கீங்க, ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணுறது மூலமாக அது உங்களுக்கு டிசைன் பண்ணுறப்போ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெவலப்மெண்ட் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சது. வீடியோ கொஞ்சமாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye from குணால்.